எப்பா நீமா கேப்டன் சாப்பிட்ருக்க? அவங்களுக்கு சந்தோஷம், செவத்த தோலை பார்த்தனே ஒரு சந்தோஷம். நம்பாதீங்க, உங்க பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கு அவ பாவாடைக்குள்ளேயும் அதான் கிடக்கு. ஏமாந்து ஓவிய ஏற்கனவே இங்கே ஒரு மைசூர்கார் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நாக்க தொங்க விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆமா நம்மளாம் எங்கடி போறோம்? கல்லெடுத்தா கண்ணெடுப்பேன் செவப்பு மூஞ்சிக்காரா, பாரடா அழகு தேரடா. ஓட்டடா படுக்க வச்சு ஓட்டடா. செக்க செக்க செவந்த பொண்ணு சிரிக்க அதை எடுத்துக்கிட்டு எரிஞ்சு விடிய மாத்துக்க. இப்பதான் சொல்லிட்டு போனேக்கா. எரிஞ்சிட மாத்துக்க. என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க? அடியே அவளை பார்த்துக்கிட்டு இருக்க. என்னைய வாக்கத்தானே உன்னை வந்து உன்னைய கூட்டிட்டு போய் பிரயோஜனம் இருக்கா? செலம் சண்டை ஓட வேண்டியதே. நானாவது ஏதாவது ஒரு நேரத்துல உதவுவேன். உதவியா? உதவி மட்டும்தான் பண்ணுவேன்ற. உதவு தானே. நீ அப்படி சொன்னா காலையில பேக்க தூக்கிட்டு பின்னாலே வந்துரும் பாத்துக்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்னைக்குதான் பிரச்சனை இருந்துக்கு? அம்மா நம்மளாம் எங்கடி போறோம்? எப்பவுமே இப்படி பார்த்து சிரிக்கிறாள நம்பிடலாம். நம்ம பார்க்காதப்ப சிரிக்கிறாள தான் நம்ப முடியாது. அது உண்மைதான். ஆமா அடி காட்டுக்கு போய் காவலுக்கு பார்க்கணும்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி. என்னடி அப்பெல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்கக்கூடாது. அடியே என்னடி இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்குள்ள போயிருக்கியா? எந்த காட்டுக்கு? திணை காட்டுக்கு தான். இது வரைக்கும் அந்த காடை நான் பார்த்ததே கிடையாது. பொய் சொல்லாத. எனக்கு தெரிஞ்ச காடு பூரா ஆரஸ்பதி காடு, முந்திரி பருப்பு காடு, இந்த மாதிரி காடு தான் நம்மளுக்கு தெரியும். அங்க போய் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண சொல்ற? ஏசின்னு போட்டா 3500 கேட்குறாங்க. கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கு. நான் காவலுக்கு போற விஷயத்த கேக்குறேன். காவலுக்கு போற விஷயம் காட்டுக்குள்ள போ. நீ நானும் போன விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். காவலுக்கு முத போயில பயமா இருக்குமா? முத போகும்போது பயமாத்தான் இருக்கு. அப்புறம் சர்வீஸ் ஆயிரும். அங்க பெரிய பெரிய மிருகமா இருக்குமாம்ல. அப்படி தாண்டி நானும் நினைச்சு போனேன். சரி கடைசியில சுண்டலி சைஸ்ல தாண்டி வருது. என்னது? மிருகம் பூரா பூனை, எலி, முயலு அப்படித்தான் வருது. மயில். காட்டுக்குள்ள அந்த மிருகம் வாழாதடி. காட்டுக்குள்ள வாழ்ற மிருகம் காட்டுல இருக்குடி. அதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வளர்த்துறது. அடி என்னடி? ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தெரியும் பாக்க. ஆமா நீ பெண்ணு நானும் பெண்ணு. நான் பொம்பளை. இப்ப நான் என்ன லம்பாடி முடியாடி? இது என்ன வம்பா இருக்கு? நீயும் பொம்பளை நானும் பொம்பளை. நீ சொன்ன நான் பொம்பளை, நான் சொன்னா நீ பொம்பளை. நீ சொல்லு. பாத்தியா என்னை பார்த்து லம்பாடி முண்டங்கற. நீ கேட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்க. அவர் கேட்டுட்டு தான் உட்காருவாரு. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? அது மாமண்டி. யாரு? இந்த கருவாப்பை. அடுத்து பின்னாடி போயிட்டேன். என்னது? இல்ல இந்த உட்கார்ந்துருக்காரு. அவரை சொல்லல. அவர் கோயிலுக்கு காப்பு கட்டி விரதமா இருக்காரு. நான் உன்னையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆள் எப்படி? நான் உங்க காப்பு அவுக்குற வரைக்கும் யாரையும் பார்க்க மாட்டேன். விரதத்துல இருக்கோம். விரதம் முடிகிற வரைக்கும் யாரையும் பார்க்க. உட்காந்து இந்த மனுஷனை கழிப்பு விட்டு வாத்தியா? நான் இந்த மனுஷனை தான் சொன்னேன். ப்ளூ கலர் பனின்னு போட்டுருக்காருல்ல. ஆமா அப்படித்தான் சொன்னேன். சரி அம்மாவை கூப்பிடுவோம். காவலுக்கு போற விஷயத்த அம்மாட்ட கேட்போம். யார் யார் மனசுல என்னென்ன இருக்குங்கிற ஆசையை சொல்லுவோம். கண்டிப்பா. ஆமா அம்மாவை கூப்பிடுவோமா? ஆமா. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, வேயும் ஜோறும் போட்டு ஏத்த காய்ச்சி ஊத்து. அம்மா வணக்கம். அம்மா நல்லா இருங்க, நல்லா இருங்க. இருந்தாலும் அப்பா வந்தாருமா? என்ன சொன்னாரு? காவலுக்கு போய் கண்ணு கருத்துமா காவல் பக்கம் சொல்லியிருக்காருமா. கண்ணு கருமா திணை காட்டுக்கு செல்ல வேண்டும். காவலுக்கு செல்ல வேண்டும். நந்தவனத்துக்கு போக வேண்டும். கண்டிப்பா. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்கும். வந்தோடனே பார்த்தா நல்லா இருக்காதுல. காவல கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கும். ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. ஆடும் பெண்ணும் சேராவிட்டால் பேபி பிறக்காது. அழகு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் நல்லதொரு உறவு இருக்காதுவாங்க. எடுத்து பார்க்கும் பொழுது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆனா பாடணும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயற்கையை பூரா வர்ணிக்கணும். அம்மா எடுத்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? நந்தவனமா இருக்கு. அங்க பாரு அப்பா நம்ம ரெண்டு பேத்துக்கு ரூம் கட்டிட்டு. சரி இருக்கு. இருந்தாலும் எடுத்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிமா இருக்கு? ஏதோ மயக்கமா இருக்கு. ஏதோ ஒரு மயக்கம். ஏதோ ஒரு மயக்கம். அது எப்படி வந்தது எனக்கு? இந்த இங்கே பாரு தெரியும். கண்ணில் வெள்ளச்சி இங்கே பாரு புரியும். ஏதோ ஒரு மயக்கம். எப்படி வந்தது எனக்கு? நிலவை போலே பள்ள பழங்குது. எனக்கு
காரியம் கூத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். வர வந்துருச்சு ஒரே வரட்டு சேராம சேர்ந்திருக்கோம் கூடாம கூடியிருக்கோம் அதுல பெண்களா சேர்ந்திருக்கோம். அதனால அப்பா என்ன சொல்லியிருக்காரு ஆடி பாடி சந்தோஷமா வரட்டு சொல்லியிருக்காரு. ஆனம்பாடும் பறவைகளை ஆட்டமாடி பாட்டு பாடி வரட்டு சொல்லி. சரி அப்ப ஆடிடலாமா ஒரு 4 ஆட்டம். ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா நாரதர் ரொம்ப தயாராயிட்டாரு. நான் ஆட வேண்டும் என்றால் அன்பு மாமா ராமதாஸ் அவர்கள் பாட வேண்டும். ராமதாஸ் பாட வேண்டும் நான் நவுத்து போட்டு ஓட வேண்டும். ஊர்ல மாலை அப்படி என்னை விட்டுட்டு யாரையா டீ குடிக்கிறாங்களோ மூத்திரமா போகும். குடிங்க 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 நீங்க குடிங்க. எந்த காலிய நீ உன்னைய குடிக்க சொல்லல. அத்தான் அத்தான் நீங்க குடிங்க. அத்தான் நீங்க குடிங்க. மாமா நீங்க குடிக்க கூடாது. நீங்க குடிங்க தான். கண்டிப்பாமா. சரிம்மா சரி பட்டதுல இருந்து நானே பாடிக்கிட்டு இருக்கேன். பாட்டெல்லாம் வேணாம் கேட்கலாம் இருக்கேன். உன்னைய பாடையில அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ நல்லா இருக்கணும் உண்மையிலே. நீ நல்ல பாட்டு பாடையில முருகன் மேல பக்தி பாடலாம் நீ பாடுவாயா? பக்தி பாட்டுலாம் வேணாமா. வேற என்ன கேட்கணும்? என்னடி கேட்க போறேன்? எங்க மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் கேட்டீங்களா? சரி உங்க மனசுல யாரையும் நீங்க விரும்பலையா? என்னடி இப்படி கேட்டு விட்ட? என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? எனக்கு தெரியும் உங்க கண்ணை சிவந்திருக்கும் போதே தெரியும் நீங்க யாரையே காதலிக்கிறீங்க. காதல் இருக்கணும் முடி. காதல் இருக்கணும். காதல்னா எல்லோரும் மேலையும் காதல் வைக்க கூடாது. அன்பு அன்பு என்றாலே அன்பு என்ன? காதல். காதல் என்றால் அன்பு. காதல் யார் மேல இருக்கணும்? யார் மேல? முதலில் காதல் அப்படின்னா யார் மேல இருக்கணும்? அம்மா மேல. பெற்ற தாய் தந்தை மேல. அப்பா மேல. ஆமா. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கணவரா வரக்கூடிய அந்த காதலன் அவர் மேல இருக்கணும். ஆனா காதல்னா என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? என்னடி கோபப்படுங்களா? என்ன சொல்லு. உங்க அம்மா வேற எங்க அம்மா வேறயா? கிடையாது. சரி. உங்க அப்பா வேற எங்க அப்பா வேற. நீ என்ன சொல்ல வர்ற? அதுவும் கிடையாது. சரி. உங்க அண்ணன் தம்பி வேற எங்க அண்ணன் தம்பி. சரி என்னடி சொல்ற? உங்க புருஷன் வேற என் புருஷன். அடி சக்கலாத்தி. சரி இருக்கட்டும். இருந்தாலும் எழுதி பார்க்கும் பொழுது அப்படிலாம் இருந்துட்டாலும் அப்ப ஆட சொல்லிருக்காருல ஆடிடலாமா? நாங்க ஆடிருக்கோம். மதுரை மீங்காட்டு பட்டையிலே மெடலு வாங்கியிருக்கோம். நாங்க போகாத ஊருமில்லே நாங்க இப்ப வாங்காத பேருமில்லே. திருச்சி சேலம் தஞ்சாவூர் போனேன் பொள்ளாச்சி போனேன். பரிசு பல வாங்கி வந்தேன். பெரியவங்க மத்தியிலே பதக்கம் பல பெற்று வந்தேன். சோலை இருக்கு சோலைக்குள்ளே வாடி கொஞ்சம் வேலை இருக்கு. கட்டழகி பெட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே நீரோடும் எங்க சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். ஆளலமா
அன்பர் மனம் கோவில் கொண்ட அமர் குணனே ஹரி பொன்னாரணனே திதிக்கும் காரணனே ஹரி பொன்னாரணனே வெளிக்கும் காரணனே ஹரி பொன்னாரணனே திதிக்கும் காரணனே அன்பர் மனம் கோவில் கொண்ட அமர் குணனே தவறாது இவனேது மனுகாது என் பணி தவறாது எதுவே மறுகாது இங்க பணி தவறாது இடகேது மனுகாது உன்னின்று காப்பாற்றும் முகுந்தா நல் பரப்பா தந்தருள் தாக்கி முகுந்தா மறந்தா முகுந்தா நல் பரப்பா தந்தருள் தாக்கி முகுந்தா நல் பரப்பா தந்தருள் தாக்கி அந்தருள கோழி கொண்ட அவர் குணனே தேவன் பகத்தவும் திபதம் அளிக்கவும் ஆதிநாராயணனை அனைத்தும் காக்கவும் வேதம் படைக்கவும் வினைகளை தீர்க்கவும் ஆதிநாராயணனே அனைத்து படைக்கின்றான் தினசை போக்கு தினப்படை கலக்கின்றான் நாராயணா ஓம் நமோ நாராயணா தீவினசை போக்கு தினப்படை கலக்கின்றாய் தீவினசை போக்கு தினப்படை ஆக்கின்றாய் போதும் நீ தானகின்ற புலகினே அடிவினினே இசை தண்ணீனே ஓடுமா இந்த உலகிலே வடிவினிலே நல்ல இசையினிலே உலகிலே பல வடிவினிலே நல்கிது தனிலே உலகிலே பல வடிவினிலே நல்கிது தனிலே அன்பர் மனம் கோவில் கொண்ட அவர் குணனே ஹரி பொன்னாரணனே அன்பர் மனம் கோவில் கொண்ட அமர் குணனே அமர் குணனே அமர் குலனே ஓடுவோ நாராயணா அறிவனுவோ நாராயணா அறிவனுவோ நாராயணா பராபரத்தில் பரந்தோன்றி பரத்திலே சிவன்றி சிவத்தில் சத்து தோன்றி சத்திக்கு நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்துவிடைய சதாசம் தோன்றி சதாசவத்தில் மகேஸ்வரனும் சதாசவத்தில் ருத்ரனும் ருத்ர விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரமாவும் பிரமாவில் ஆகாயமும் ஆகாயத்தில் வாய்ப்பும் வாய்ப்புவிட தெய்வம் தேவடை அப்பவும் அப்படியே பிரதிவும் நரமிருக பட்சிகளும் தாவர சங்கம் ஆதிகளும் தோன்றி மீண்டும் யாவும் தோன்றி வளதனை ஒடுங்கிடுவாம் ஒருங்கடை யாவும் மீண்டும் படைக்கப்படுவாம் அந்தப்படி எந்தெந்த பிரமா ஆதிகளே ஜனகர் சந்தனர் சரத்மாரர் சரத் சுதசர் என நாமரப்பத்து செய்தார் அருளோ சோமனை கண்டு வணங்கி ஆசி பெற்று சர்கை கிருகை யோகம் ஞானம் என்ற மந்திரனை கற்று சனகாது முடிவு ஆசி பெற்றனர் அதை கண்ட பிரமா மறுபடியும் உற்பத்தி செய்ய முற்பட்ட போது அவர் மடங்கி நானும் ஆத்மாவில் வைஷனும் கட்டவிடதக்கனும் பிரிகித குளிலும் புலவர் நாவிலும் புலசியர் காதலும் ஆத்தர் கண்ணிலும் ஆங்கரசர் முகத்திலும் கிருதி கரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர் அந்த 10 வழி 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ எமது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் பூலகத்தில் என்னை கந்தனமாக பிறக்கும் என்று சுவைத்தார் அப்பேற்பட்ட கந்தனமாக பிறந்து இந்த துவங்கினார் தக்கன் கொடுத்த சாபத்திற்கிணங்க சிரசாகப்பட்டது 1008 கூறிய வடிக்கொடி சாபத்தை விட்டோம் நாராயணமக 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 நாராயண 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 என்ன பிரச்சனை வெடிக்கிறது ஏன் தலை இங்க நேத்து வெடிக்கல இன்னைக்கு வெடிக்கல நேத்து நம்ம தான் போனோம் அப்ப நான் கேட்கிற தினமும் நீங்க வெடிக்கின்ற சிந்தனை வருவீங்களோ ஆமா அப்பெல்லாம் ஒன்று வருத்தப்படாதீங்க வாங்கண்ணே இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது மேலூர் அருகாமையுள்ள செம்மணிப்பட்டியை சேர்ந்த ஜெய பார்த்திபன் அவர்களுக்கு நன்றி மாலை அணிவிக்கப்படுகிறது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது பொன்னாடை அணிவித்து போலாரம் சேர்த்த பாபர கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என சுற்றுவட்டார நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி உறுத்தாக்கி கொண்டு எங்கள் கலைப்பணியை சமீகர செய்கிறோம் அன்பு கலந்த அத்தனை ஒருவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நன்றி நன்றிகள் வணக்கம் ஆக எல்லா உள்ள பெருமைகள் மறியோடு கொடுத்தாலும் அல்லல்போம் வலுவிடுவோம் அன்னவட்டப்படும் விளைவோம் போகா தீரம்போம் நல்ல குணமதிக மாவரை கோபுரத்தை விட்டெடுக்கும் அந்த கடமதிக எதிர்க்கால் என்று பெருமானது பாதமணிப்போம் பெருமிடு சேர்ப்போம் ஓரானை கன்றை உமகா திருமகனை போரானை கற்பகத்தை பேணினாள் வாராத வித்தை தரும் புத்தி தரும் புத்திர சம்பத்து தரும் சக்தி தரும் சித்தி தரும் உண்டா சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கி சுடி போட்டு செயலதுவும்
தொடங்கு அவன் துணையாடி சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாடி சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சொல்லி போட்டு செயலது தொடங்கு மகனே பிள்ளையார் சொல்லி போட்டு செயலது தொடங்கு நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் புகழாவும் என்று தடுக்கும் 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 நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயரிலாது என்று தடுக்கும் 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 அங்கேடம் ஒரு பாதம் எடுக்கும் அங்கேது ஒரு அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும் கணேசன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும் பிள்ளையா சொல்லி போட்டு செயலது தொடங்கி கேட்டதெல்லாம் தான் கொடுக்கும் பிள்ளை இமம் கேட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டதெல்லாம் தான் கொடுக்கும் பிள்ளை அதை கீர்த்தி சொல்ல வார்த்தைகள் இல்லை 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 பாட்டம் என்ன அனைத்தும் பாட்டம் என்ன அனைத்தும் அவன் நாட்டமின்றியும் பாடு நடக்கும் கணேசன் நாட்டமின்றியும் பாடுகு நடக்கும் பிள்ளையா சொல்லி போட்டு செயலது தொடங்கி வழிகின்றி வேறனவன் திகைத்தான் புறவள்ளிகவள் வந்திருக்கும் வள்ளிகவள் நம்ம வள்ளிகவள் பிடிக்க துடித்தான் 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 வழியின்றி வேளனவன் திகைத்தான் புறவள்ளி அவனை கைப்பிடிக்க துடித்தான் 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 மறந்து விட்டான் அழகி நினைத்தான் மறந்துவிட்டு அண்ணனை நினைத்தான் அந்த கணத்தினிடே மகிழ்ச்சிகிடே குதித்தான் வரும் கணத்தினிடே மகிழ்ச்சிகிடே குதித்தான் பிள்ளையா சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கி அவர் துணையாடி சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாடி சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையா சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கு தொடங்கு தொடங்கி என்று எல்லா வள பெருமாள் திருவடிகளுக்கு அத்தனை பெருமைகளை விருத்தாக்கி கொண்டாடும் சுந்தர பூமி அனைவர்களுக்கு பெருமையை சிறப்பு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான இடம் பெருதக்கூடிய புண்ணியமான இடம் படபட நடந்துள்ளி பழுத்த சுபாரதனை அளவடமதை தவிர்த்தான் அழகு நலங்காரமலை குளமலை கோலமலை குழுமாமலை கொட்டமலை நிலமலை நின்றமலை எம்பெருமான் சிக்கு திருவேங்கடமலை அப்படிப்பட்ட மலைகளுக்கு ஒப்பான இந்த சுந்தர பூமியில் எங்கேனும் பெருமைகள் இருக்கிறதா என்ற கூற்றை ஆராயும் பொழுது இந்த சுந்தர பூமியிலே நமக்கான பெருமையை தந்து கொண்டிருப்பவர் எல்லா வல்ல முருகப்பெருமான் அந்த முருகனை என்ற உமையால் தாயவள் மீனாட்சி தடாக விராட்டியின் பொற்பாதம் அடைந்தவருக்கு அகிலமெங்கும் வெட்டிவாகை சூடுமன்ற நோக்கத்திற்கிடங்கு அவள் பாதமணிவோம் பெருமைகளை சேர்ப்போம் எல்லா வல்ல பெருமைகளை முறையோடு பாதமணிந்தால் அனைவர்களுக்கு வெற்றி தன்மையும் தனது பேரமுறவையாம் உண்மையை அவற்றோடு வீட்டெடுக்கும் முன்பறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடுவாய் இன்னதென்றலாது இவரும் இதனவா என்று எம்பெருமானது பாதம் அணிந்து பெருமைகளை சேர்ப்போம் காசி விசராட்சி காஞ்சிபுரம் கவாச்சி எம்பெருமான் குடிகொண்ட மதுரைகள் தாய்கவள் மீனாட்சியின் பொற்பாதம் அடைந்தவர்களுக்கு அகிடமெங்கும் வெட்டி வாகை சூடட்டும் முழங்கட்டும் மீனாட்சியின் பெருமை ராஜனுக்கு
பூமாட போடு அட திருநாடு அந்த பூந்தேரு பூட்டி வரும் திருநாடு வீராதி வீரமுள்ள ராதாதிராதனுக்கு பூமாட போடு அட திருநாடு அந்த பூந்தேரு பூட்டி வரும் திருநாடு மாறாத அன்பு கொண்ட மகராசி மறையாத எண்ணம் கொண்ட மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது பள்ளாக்கு குதிரகின பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி மாண்டிகனாந்த கனிடம் பாசவச்ச ராசாத்தி பாசவச்ச ராசாத்தி போடாத தேசம் பட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரம் கொடுக்க நடந்தார் அவன் மீதான பாதைகளை கடந்தார் போடாத தேசம் பட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரம் கொடுக்க நடந்தார் அவன் மீதான பாதைகளை கடந்தார் மறி போற பள்ளுக்கட்ட துணிஞ்சாடு மகராசி கண்ண கண்டு பணுஞ்சாடு நேரண்ண பாடண்ண கருப்பான ஆடண்ண நினைச்சத முடிப்பான் பாரு அடிக்கிற மனுஷன் யாரு பள்ளாக்கு புதுலகின பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி காந்திகனாந்த கனிடம் பாசவச்ச ராசாத்தி பாசவச்ச ராசாத்தி ஊரோட ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே வந்தாடி தேருக்குள்ள தேருக்குள்ளே தேருக்குள்ளே பூமாட தோல் மீன போட பல்லாக்கு குதிரைகின பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி காந்திகனாந்த கனிட பாசவச்ச ராசாத்தி பாசவச்ச ராசாத்தி ஊரோட ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே வந்தாடி தேருக்குள்ள தேருக்குள்ளே தேருக்குள்ளே பூமாட தோல் மீன போட பல்லாக்கு குதிரைகின பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி காந்திகனாந்த கனிட பாசவச்ச ராசாத்தி நன்றி 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 அன்புள்ளங்கள் அத்தனை வீரர்களுக்கு மகத்தான வணக்கங்கள் சிறப்புக்குரிய இசைக்கலைஞர் சார்பாக வணக்கங்கள் நன்றி தேவர் பாடலை பாடச் சொல்லி கீரனூர் எம்பிஎம் விஜயன் கம்சர் கடை அவர்கள் 100 ரூபாய் ராமதாசனுக்கு அன்பளிப்பாக அளித்துள்ளார். எம்டிஎஸ் சேகன் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது பாடலுக்காக கைத்தடி பெருமை சேர்த்த அத்தனை ஒருவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஆக ஆமா எங்கள் இசைக்கலைஞர்களை பாராட்டி அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். ஆக அத்தனை பெருமை மத்தியிலே எல்லா பெருமைகளையும் முறையோடு பாதம் அணிந்து கொண்டிருந்தாலும் இந்த சுந்தரபூமி அனைவருக்கு தனிப்பட்ட பெருமை சொல்லக்கூடிய இடம். தடம் பதித்து நடக்கக்கூடிய மனிதர்கள், தடம் பதித்து நடக்கக்கூடியவர்கள் மாமனிதர்கள், வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள், வரலாறு படைப்பவர்கள் மகத்தான மனிதர்கள். அப்படியோட பூமியில தனக்கான வரலாறு படைச்சு பேசக்கூடிய பெருமை விட்ட ஐயா அவர்கள் முழுதத்தை சந்திரனா மீனி வியாபாரி தொப்பி அவர்கள் நாரதருக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். ஆமா, கார்த்தி அவர்கள் பாடலை பாராட்டி அன்பளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி வணக்கம் வணக்கம். அருமை எண்ணாரவர்களுக்கு வணக்கங்கள். ஆக அப்படியோட பெருமையோடு சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட, சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க
கூப்பிடுங்க சோறாக்கி போடு தெக்குறாத வீதியிலே என்ன மரம் ஒப்புக்குள்ளே தெக்குறாத வீதியிலே என்ன மரம் ஒப்புக்குள்ளே எங்கள் வருது செய்தி சொல்லுது இவரவர் காதுக்குள்ளே நாட்டகாடி அம்மன் உள்ள சோழையூர் கோவிலிலே சுடம் கொடுக்கும் சோதி தெரியும் பட்டணவர் கண்ணுக்குள்ளே கட்டிடம் காணகன கட்டு காவல்கள் வீரிக்கிட்டு என்னடி நெஞ்சகன திக்கு எத்தந்தா சீரிக்கிட்டு வருவான் சேதுபதி உன்னைக்கொரு நீதிபதி வருவான் சேதுபதி உன்னைக்கொரு நீதிபதி ஒரு சனங்க பார்த்த வேணுங்க உங்கு மந்த ஜீவனாதி சந்திரன கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியன கூப்பிடுங்க தேவர் புகழ் பாடு கண்ணு ரெண்டு வீச்சருவா கிட்டத்துல காபருவா கண்ணு ரெண்டு வீச்சருவா கிட்டத்துல காபருவா புத்தம் புரிஞ்சா கொள்ளை கடிச்சா புத்தகிடம் ஒதுங்குவா சுங்க காத்து வீசினாடும் சாஞ்சிடாத ஆழமானோ சின்ன மருது பெரிய மருது உலகவ காத்து நிற்பா பாண்டிக வகை பாகிற நாள் வரைக்கும் தென்னவ சீமாகினே அனது மன்னவ பேரிருக்கும் பொதுவாய குளமும் நான் பிறந்த முக்குடமும் பொதுவாய குளமும் நான் பிறந்த முக்குடமும் போட்டி புகழும் பாடி மகிழும் சமணிப்பட்டி காரணி சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியன கூப்பிடுங்க சோறாக்கி போட மரபாங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னதானின் பாதம் கட்டா பாட கூட பாடாக்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்க பேரு வரும் பூவழவா விதிகிறே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியன கூப்பிடுங்க சோறாக்கி போட அன்புள்ளங்களுக்கு நன்றி நடிகரது வணக்கம் வணக்கம் நாளை கைத்தட்டி பெருமை சத்த அத்தனை ஒருவருக்கு மகிழ்வான வணக்கங்கள் பாடு பாடு பாடும் ரெண்டு பாட்டு பாடிக்கிட்டு தனி பாட்டு பாடிக்கிட்டு அப்புறம் பாடும் பிகேங்குறிச்சி முத்துராமலிங்கத்தேவர் மகன் மருமக்குமார்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அண்ணன் நாரதர் அவர்கள். அன்பளிப்படுத்த பெருமை சத்த அருமை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நன்றி நடிகரத வணக்கம் வணக்கம் ஆக அவருடைய பெருமையோடு பேசக்கூடிய சிறப்படைந்து பேசினாலும் இந்த பொன்னான எப்பேற்பட்ட பெருமையை அள்ளித்தந்து கொண்டிருக்கிறது ஐயா அவர்கள் பொக்கிசமாக ஏதோ பெருமைக்கு சத்தம் ஒன்று கேட்பது தெரிகிறது என்ன சத்தம் அது கேக்குது பள்ளத்தாக்குல இருந்து பறவை எல்லாம் சத்தம் பண்ற மாதிரி கேக்குது என்ன அப்படிப்பட்ட பறவையிட பத்திகளே மாணிக்கவள்ளி மரதவள்ளி சுந்தரவள்ளி நீலவள்ளி பழவள்ளி சண்முகவள்ளி முருகவள்ளி ஒட்டுமொத்த வள்ளியின் முருகவல்லியா முருகவள்ளியை நீங்க என்ன வாயப்படி திண்டுக்கல் முருகவல்லி எதுலயா செஞ்சுச்ச அந்த அவங்கள நீங்க எதுல டான்ஸர் தான் டான்ஸ்லயும் செஞ்சேன் வள்ளியும் செஞ்சேன் நான் வள்ளியில நான் செஞ்சுட்டேன் ஆமா அப்போ வயசு உங்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு வயசே கிடையாது நிறை திரை பிடிமு பூச்சாக்கற மாதிரி அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட பெருமையோடு இந்த சுந்தர சொல்லை விடை கொடுக்கிறோம் இருந்தாலும் கூட இந்த நந்தவனத்தில் எப்படிப்பட்ட பெருமையை உருத்தாக்கி கொண்டு பாடி போகிறது அதனாலே அவர் போலிதமாக அஞ்சாத சிங்கமடா மரவர் கூட தங்கமடா அஞ்சாத சிங்கமடா மரவர் கூட தங்கமடா எக்குடமும் பார்த்துகின்ற முத்துராமலிங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற முத்துராமலிங்கமடா அஞ்சாதே சிங்கமடா பசும்பொன்னில் பிறந்த மகன் ஆகோட்டும் தேவர் மகன் பசுமணிலே பிறந்த மகன் ஆர்புகளும் பெற்ற மகன்
அத்தனை பேர்களுக்கு வணக்கங்கள், நெஞ்சார்ந்த வணக்கம். ஐயா அவர்கள் புகழத்தை பாடிக்கொண்டிருக்கலாம். ஆக அப்படிப்பட்ட பெருமையான சுந்தர சோலையில் மேலும் மேலும் நல்ல கீதங்களை பாடுவதற்கு நலம்படக்கூடிய உரிமையாளர்களிடம் தன்னையும் தாழ்ந்த பேரமுறையான ஆரம்பத்தில் சொன்னான். தன்னை அறிந்து மற்றவரை உணரக்கூடிய சக்தியை தரக்கூடிய புனிதமான இடம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை என்று போட்டக்கூடிய பொன்னாட 5 இடங்களில் நாம் இருக்கக்கூடியது குறிஞ்சி இடம். அந்த குறிஞ்சி இடத்துக்கு சொந்தக்காரன் எல்லாவள முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகனுக்காக வள்ளியவள் ஆளோடும் என்று சொல்லக்கூடிய ஓமி என்ற பிரணவ புள்ளி முடிவைத்துக் கொண்டு முருகனுக்கான காவல் சேர்க்கிறார். சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்த கழகமும் வெற்றி இருந்தால் கூட சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வெற்றி பாதையில் போவதற்கு இந்த சுந்தர சொல்லி எப்படிப்பட்ட பெண்ணா விடை கொடுக்கிறாள். சாதனை பண்ணா ஏழை பெண்ணு இடமாக வீட்டுக்குள்ள இடம்பழகா வந்தவரே பாடகடி பாடகென வளர்ந்து வரும் சந்திரரே பாடடியும் பூமுகத்தில் நீ படிக கூடாது. பார்த்து புட்டா பித்த மனோ தாங்காது. கண்படி பொன்படி கண்ணுறங்கு ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்ன நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் ஆரம்மா ஒரு தாயாடு தந்த யாரு ஓரம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வெட்டே தென்னே இது நம்பி இருக்குது மண்ணே. ஆண்டவனு நானும் மங்கு அண்ணன் தம்பி கேடு புள்ள அவனுக்கும் எங்களை போல அப்பா அம்மா யாரும் இல்ல. அவனுக்கு எங்களை போல அப்பா அம்மா யாரும் இல்ல. ஆண்டவனு நானும் மங்கு அண்ணன் தம்பி கேடு புள்ள அவனுக்கும் எங்களை போல அப்பா அம்மா யாரும் இல்ல. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா. ஓடும் நதி ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா. அந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமில்லா சும்மா. இந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமில்லா சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வெட்டே தென்னே இது நம்பி இருக்குது மண்ணே. ஆழங்கோ தானுரங்க ஆறுகடல் மீனுரங்க சீரங்கோ தானுரங்க சிறுவான காடுரங்க நாடுரங்க வழியிலேயே இப்ப நாதிகத்து கிடக்குது போரோசா. செங்கரும்பு பூவான பொங்கரும்பு செங்கரையான் திண்டிடுச்சு சொன்னாங்க. செங்கரையான் திண்டிடுச்சு நியாயமில்லை. அது சின்ன பொண்ணும் நானும் அதை ஒத்துக்கலே. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மெய்யுதுண்டு சொன்னாங்க. மெய்யுதுண்டு சொன்னதிலே நாயம் என்ன கண்ணாத்தான். இரவுக்கு பானம் உண்டு மகனுக்கு பாசம் உண்டு. எனக்கு ஒரு கொடியும் உண்டு எனக்கென்று கண்ண உண்டு. ஏன் படைத்தானோ இதை வழும் என்னை உடைகள் எனக்கு ஒரு வழி இல்லை. ராஜா என்றார் மந்திரி என்றார் ராஜகமுள்ளை ஆட ஒரு ராணிகமுள்ளை ஆட ஒரு உறவு பிள்ளை அதில் பிரிவு பிள்ளை. அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நானே அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நானே. காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையுது எம் மனசு உன்னாலே அடி சத்தியமாய்.
பிறக்கவில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாடும் வயதில் நான் வாடுகின்றேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக எங்க சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. நாங்கள் அன்பாடை இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. காணாட மறந்தாலும் சதை மட்டும் தனியாக. காணாட மறந்தாலும் சதை மட்டும் தனியாக. காளாமை துடிக்கின்றது தம்பி, காளாமை துடிக்கின்றது. கூட பிறந்ததினால் கொடுமையில் தான் மேனி. கூட பிறந்ததினால் கொடுமையில் தான் மேனி. கனலாய் கொதிக்கின்றது தம்பி, கனலாய் கொதிக்கின்றதே. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. கத்தாரம் காத்து மாடி கண்ணு பட்டி ரோட்டு மாடி. கத்தாரம் காத்து மாடி கண்ணு பட்டி ரோட்டு மாடி. வாக்கப்பட்டு போற பொண்ணு வண்டி கட்டி போற பொண்ணு. வண்டி மாடு கத்து வச்சு முன்னே போகுதம்மா. வாக்கப்பட்ட பொண்ணு மடம் பின்னே போகுதம்மா. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் ஓடும். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாடும் நடக்கடா. அந்த நாடும் தெரிந்து நடந்துக்கிட்டா நல்லா இருக்கடா. உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? உன்னாகிருக்க கத்துக்கணும் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க. அதை கத்து கொடுத்தது யாருங்க? உன்னாகிருக்க கத்துக்கணும் உண்மையை சொன்னா. தாலி கொடியை விட்டு தண்ணி போடு மனிதனுக்கு. தாலி கொடியை விட்டு தண்ணி போடு மனிதனுக்கு. சந்தோஷம் எத்தனை நாள் சொல்லடா. தலையெழுத்து இஷ்டம் போல செய்யடா. ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு. சில அறிவை எல்லாம் கெடுக்குதடா புல்லு. மாண்டவனும் குடித்தவனும் ஒன்று. சிலர் மண்டையிலே ஏறலையே என்று. பத்து வண்ண சிட்டு படகு துறைய விட்டு. பத்து வண்ண சிட்டு 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 படகு துறைய விட்டு. பார்ப்பது உண்டாடகடி அண்ணனட போட்டு. பார்ப்பது உண்டாடகடி அண்ணனட போட்டு. உங்க அண்ணனட போட்டு. ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே ஒன்னையும் பத்தி என்னையும் பத்தி நல்லா பாடுறது. ஊருக்குள்ளே ஒன்னையும் பத்தி என்னையும் பத்தி இன்னொன்னு சொல்லுறாங்க. அது நெசமா அது பொய்யா? அத நீதான் சொல்ல வேணும் ராசா. ஆண்டவன பார்க்கணும் அவளுக்கு மூத்தடும். ஆண்டவன பார்க்கணும் அவளுக்கு மூத்தடும். அப்படா கேள்வி கேட்கணும் சதீசா. தடைகள் தின்ன முடியடா. தப்பி செல்ல இல்ல வழிகளா. ஊரே ஏமாத்து உல்லாசக்காரே. ஊரே ஏமாத்து உல்லாசக்காரே. தேசத்தை கலைக்க போரே. உள்ளே ஒன்னாக வெளியே ஒன்னாக பேசாம பண்ண போரே. பாடுபட்டவன் பட்டினி உள்ளவன் பாவப்பட்டவன் பள்ளத்தில் உள்ளவன் நல்ல வழி காத்த போரே. நல்ல வழி காத்த போரே. மரம் கருபவனே
கமாறு அடப்புள்ள யாரு நீயும் எடுத்து கூறு அழகில் பாரு மாடிப்பட்டி சந்தையிலே அங்கு வந்த ரவுக்கையடி மாடிப்பட்டி சந்தையிலே அங்கு வந்த ரவுக்கையடி தேடி நான் வந்திருந்தேன் தேன்குயிலே பார்த்துக்கடி ஆதோரம் கொண்ட காரி கத்தரி பூச்சேலக்காரி கையெழுத்து கட்டிக்காரி கையெழுப்புல கட்டிக்காரி புள்ள குட்ட புள்ள கருகுமணி போட்ட பிள்ளை கண்ணங்குழிவில் இந்த கண்ணம்மா காவியம்மா வந்திருக்கலாமா ஆத்துக்கு பக்கம் அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா மனமோ அவ இல்லாம நெஞ்சம் வாடுது அவ இல்லாம நெஞ்சம் வாடுது பெருமைகள். நன்றி நன்றி அன்புள்ள வணக்கங்கள். இந்த போட்டி பாடலை பாராட்டி கோட்டமேடு எம்டிஎஸ் ஜெகன் அவர்கள் நாரதர் அண்ணன் அவர்களுக்கும் ராமதாஸ் அண்ணனுக்கும் தலா 1000 ரூபாய் அன்பளிப்படுத்தி நாளை அன்பில் பிரதி பெருமை செத்த அனைத்து நல்ல உலகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கம் நன்றி. எனவே காலதாமத்தை கருத்தில் கொண்டு கதையை நடத்துவோம். நன்றி அத்தனை உலகளுக்கு வணக்கம். என் அன்பு மகன் சேகன் அவர்கள் இங்கே இருவருக்கும் தலா 500 ரூபாய் அன்பளித்த என் அன்பு மகன் அவர்களுக்கு நன்றி 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 அன்பில் பிடித்த அருமை அண்ணா ஜெகன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நன்றி. அதனாலே பேசக்கூடிய பெருமை இருந்தாலும் வருகிறார் காவலாளி எப்படி பெருமை இருக்கு சுந்தாமி ரத துன்பம் பொன்றிருந்த மங்கையவள் இந்த ஊரக்கு அந்தாராம் இருந்தவர் குந்துமி முழங்கி வரும் இந்திரந்தரக்கும் எங்கள் கந்தசாமி கேட்ட குந்தல் கந்தசாமி கேட்ட குந்தல் நிறைந்த துன்பம் பொன்றிருந்த மங்கைகள் இந்த ஊரக்கு கென்பம் வண்டி ஜெண்டாயிருச்சோ நாலரை தானாக எழுந்தழிங்கும் நம் தனுஷ்கோடி ராமலிங்கம் ஊரெங்கும் போற்றும் லிங்கம் நம் தேவர் முத்து ராமலிங்கம் நம் தனுஷ்கோடி ராமலிங்கம் ஊரெங்கும் போற்றும் லிங்கம் நம் தேவர் முத்து ராமலிங்கம் தானாக வளர்ந்தழிங்கம் பசும்பொள் நகரினிலே பிறந்திட்ட தங்கமடி பசும்பொன் நகரிலே பிறந்திட்ட தங்கமடி பார்ப்புகளோ தேவரடி பண்பிலொரு தெய்வமடி பார்ப்புகளும் தேவரடி அவர் பண்பில் ஒரு தெய்வமடி வளர்ந்தலிங்கம் நம்ம தனுஷ்கோடி ராமலிங்கம் அன்னை இந்த ராணி வெட்ட அருஞ்செய்வம் தேவரடி அன்னையின் ராணி பத்தே பின்னுலகம் மறந்தாலும் மண்ணுலகம் மறக்காது விண்ணுலகம் மறந்தாலும் இந்த மண்ணுலகம் மறக்காது தானாக வளர்ந்தீங்க
சுட்டி வந்தார் ஊர் முழுதும் பெயரும் கொண்டார் தேவர் உலகெல்லாம் சுட்டி வந்தார் தேவர் ஊர் முழுதும் பெயரும் கொண்டார் நம்மிடத்தை வாழ வைக்க தேவர் தன்னுயிரை தியாகம் செய்தார் நம்மிடத்தை வாழ வைக்க தேவர் தன்னுயிரை தியாகம் செய்தார் தானாக வளர்ந்தெளிங்கும் நம் தனுஷ்கோடி ராமலிங்கம் ஊரெங்கும் போற்றும் லிங்கம் நம் தேவர் முத்து ராமலிங்கம் நம் தேவர் முத்து ராமலிங்கம். யாரோ ஒரு முனிவர் அங்கும் நன்றி நன்றி யாரோ ஒரு முனிவர் அங்கும் இங்கும் விளைவிக் கொண்டிருக்கின்றார். முனிவரா? முனிவர் முனிவர் முனியா? யார் அந்த முனிவர் என்று தெரியவில்லை. யார் அந்த முனிவர் என்று சுத்தி பார்ப்போம். புடிங்க நாள்றைய கதை கட்டி பாட்டு பாடும் சாமியாரையா வர சொல்லுங்க. கனிரசமா மது மருந்தி கழிப்பவல்ல இன்பம் கடிகாரி துணையினே கிடைப்பவல்ல இன்பம் இணைகள் நாம் அழகாடின் வாய்மொழியே இன்பம் இணைகள் நாம் அழகாடின் வாய்மொழியே இன்பம் அவள் இதழ் சிந்து புன்னகையே அழகில்லாத இன்பம் இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு இருப்போம் நாளைக்கு இருப்பவன் உண்மை இதை எண்ணிடாமல் காசு பணம் சேர்த்து வைத்து சூர்யா சூர்யா கேட்டுக்கையா ஏத்துக்கிறேன் இருப்போம் நாளைக்கு இருப்பவன் உண்மை இதை எண்ணிடாமல் காசு பணம் சேர்த்து வைத்து நன்மை வழக்கு இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை அது இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேவை ஆதிமனை கோடி மனம் பாகரம் சம்பம் ஆதினே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் மழலை மொழி வாயமுதம் பேசும் பிள்ளை செல்வம் இது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம் இன்பமெங்கே இன்பமெங்கே அப்படிப்பட்ட பெருமையான இந்த உலகத்தில் இன்பத்தை நாடி ஓடிக்கிறோம். பார்த்தால மகிழ்ச்சி. போலாம் அதான் இன்பத்தை தெரியாச்சுல அவ்வளவுதான் கிளம்பி போக வேண்டியதானே. வந்தோமா பண்ணமா போனோமான்னு இருக்கானே யார உங்களைத்தான் சொல்லுது மசுரை புடுங்கின வஞ்சிட்டு அவரை எங்களை அங்க இருந்தா தானே புடுங்குறதுக்காக தான் பாதி வழுக்கியா இருக்குல்ல. தானே புடுங்கின கிளம்பி போப்பா கிளம்பி போலாம் உங்களை வஞ்சிட்டு திரும்ப உங்களை வஞ்சிட்டு திரும்பையில எண்ணிட்ட சொல்லுது கிளம்பி போங்கட்டு உங்களைத்தான் தம்பி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிவிட்டேன். தம்பி சேராஜு கிளம்பி போங்க சொல்லிவிட்டேன். கிளம்புறது எது கிளம்பாது போயிட்டாப்பா அழகரே போயிட்டாங்க ஆட்டணும்னு போங்க ஆளக்காமி சொல்லிட்டா போறீங்க சொல்லாம தானே போறீங்க போயிட்டு வாங்க போப்பா உன்னைத்தான் சொல்லுது காதுல விழுகுதா விழுகலையா என்னடா சகலன்னு கிளம்பிட்டாங்க சொல்லாம போறது அழகு சொல்லியிருக்கான்னு சொல்லிவிட்டேன். போப்பா போய்கிட்டே இருக்கலாம். இந்த விரைக்கிறது முறைக்கிறது சண்டை விடாம பேசுங்க. இப்போ நெஞ்ச நிமித்தி நிக்கிறது ஒரு 4 நாளைக்கு முன்ன சண்டை ஓட்டுற மாதிரி சண்டை ஓட்டுறது இந்த சோழியில ஆகாது சொல்லிவிட்டேன். என்ன முறைச்சு பார்த்தா நாங்க என்ன பயந்துருமா? யோ இப்படி எல்லாம் மண்டை மேல இப்படி எல்லாம் வச்சா நாங்களாம் பயந்துருமாயா? பூ வெடியா முதல்ல தலையில பூ வைக்கலாம் ஐயா. நான் உங்களை தான் சொல்றேன். ஆமா அப்படி கோர்த்து விட்டு போப்பா. ஏன்னா எனக்கு தெரியும் அண்ணா என் தம்பிக்கு பூஸ்ட் ஆகிட்டானே. எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் மற்றவங்களோட சாடமாட பேசி ஒரு பேரை வாங்குற எண்ணமும் செயலும் உங்களுக்கு கிடையாது. இந்த உலகத்திலேயே சாட பேச தெரியாம வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை அப்படின்னு சியாங்குயா நீங்க மட்டும் தானே? ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. பரவாயில்ல அவரே மறந்ததால் நீ மறுபடியும் ஞாபகப்படுத்த உடைய வண்டி சாஞ்சிருச்சுப்பா. மறுபடியும் எந்திரிக்கட்டும். அதுக்கு மூல காரணமே நீங்க கிடையாது. இன்னும் ஒரே அதே மாதிரி கத்துக்கல.
அப்பனா காக்காவுக்கு சோறு வைக்கலன்னு அர்த்தம். ஐயோ ஐயோ கிளப்பி விட்டு எந்திரிச்சாப்லையா? எந்திரிச்சாப்ல. ஆக அந்த சத்தம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் விசித்திரமான சத்தங்களை கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு சத்தத்தை காட்டுக்குள்ள அப்படி காக்கா குயில் எல்லாம் கத்த எனக்கு இன்னும் ஒரு தடவை போதும். எந்திரிச்சா லவக்குன்னு எந்திரிச்சு இங்கே வந்துட போறாரு. ஒரே ஒரு தடவை ஒண்ணு வேணாம். கத்தியா தொண்டை அடிக்கிறியா? ஒரு தடவையா? அப்படியே இருக்கியா? ரெண்டு பேத்துல யாரு கத்துறானே சாட மாட்ட தெரியல. சிங்க படிச்சிங்க. அவர்தானா? நானும் ஒரு பாத்துக்கிறேன். வேணாப்பா நீ பாப்பா. அவர்தானா? இந்த ஓரத்துல அங்க படுத்து கிடக்கு. சந்தோஷங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஒரு சத்தத்தை, ஏன்னா ஒரு சத்தத்தை கொடுக்கறதுல ஒரே மாதிரி பல பேர் கொடுக்க முடியாதுல. ஆனா நீங்க அதே மாதிரி கொடுக்குறீங்க பாத்தீங்களா? பலகுரல் மன்னன்ற பேர் உங்களுக்கு மட்டும். இது மாதிரியா? பூனை நாய் மாதிரி கொஞ்சம் கத்துக்க. ரொம்ப சிறப்பா இருக்க. குயில் மாதிரி ஏதாவது சிறப்பான ஆரியா? மயில் மாதிரி எதுவும் பண்ணுவீங்களா? போதும். நான் என்ன சர்க்கஸ் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இல்ல இடவெல்ல குரங்குறங்க மாதிரி பண்ண சொன்னா போதும்பா. ஏன்னா சூர்யா எந்த ஒரு வேஷத்தை போனா அந்தந்த வேஷம் மாதிரி நீங்க மாறிய பார்த்தா அது எனக்கு பிடிச்சிருக்கு. திரும்பி இப்ப நாய் வேஷம் போட சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க லொல்லொல்னு குறைச்சு காட்டுறீங்க. சூர்யா பூனை வேஷம் போடுங்க, நீங்க என்ன செய்றீங்க? செஞ்சு காட்டுறீங்க. சூர்யா நீங்க எந்த குரங்கு மாதிரி பண்ணுங்கன்னா என்ன செய்வீங்க? ஒட்டுமொத்த ஊர் ஒண்ணா சேர்ந்து சூர்யா பண்ணி வேஷம் போடுங்கன்னா என்ன செய்வீங்க? அதுக்கு பியத்தனை சொல்றியா? கேக்குறேங்க. ஏன்னா நீங்க எந்த வேஷம் போட்டாலும் அந்த தன்மையில மாறுறாள்ல. பண்ணி மாதிரி சத்தம் போட சொல்லு, அப்புறம் பண்ணி வேஷம் போட்டா கோபப்படாதீங்க. நீங்க தரவானாளா? எங்க பண்ணி நீங்கள் ஒண்ணா? உங்களை போய் நான் பண்ணிய சொல்லுவேனா? உங்களை போய் நான் பண்ணிய சொன்னா பண்ணி கோபப்படும். அப்படி பேசுறாரு. நான் கிடையாது. பண்ணியும் கோபப்படுவேன்னா கோபப்படாதயா? எதுக்கு அவன் சுறுசுறுப்பா கோபப்படுற? ஆமா சூரி, உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. எதுக்கு? எப்படி கேட்டாலும் எதை கேட்டாலும் சும்மா பட்டு 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 பேசுறீங்களே. படிச்சிருக்கேன். ஆனா நீங்க சோத்துக்கு என்ன பண்றீங்க? சுப்பிரமணியனை வேண்டாம்பா கேக்குறேன். நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வச்சவன் தான் எடுக்கணும். வழி தெரிஞ்சவன் நடக்கணும். விட்டது சொன்னா அற்றது ஒருங்கும். அடுத்த விட்டுக்காரி ஆம்பளை புள்ள பத்தானு எதிர்த்த விட்டுக்காரி உலக்கைய வச்சு இடிச்சுக்கிட்டு புள்ளைய பத்தாளா? சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தான ஆண்டி. ஐயா குர்றான் தங்க கட்டி இப்படி பேசணும்ல. சூர்யா உன்னை பத்தி 1000 விமர்சனம் 1000 பேர் சொல்லலாம். ஆனா படிச்சால்ன்றத பேச்சுக்கு வச்சு நிறுத்தி கட்ட பத்தியா? அங்க நிக்கிறையா? இழுப்புக்குள்ள கிராமம் எப்பேற்பட்ட கிராமம்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாம் படிச்ச மேதாவிகள். அதனாலதான் அவர்கள் நம்மள மேடை எடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க படிக்காதால அவங்க கூட்டிட்டு வருவாங்க. முடியுமாங்க? ஒத்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அகத்தின் அழகுன்னு முகத்தில் தெரியும். அடுத்த வரிய நெத்தி போட்டு தெரிக்கிற மாதிரி சொன்னீங்க பாத்தீங்களா? ஏன்னா படிக்காத ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீங்க படிச்சாலுங்க படிக்க கண்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பட்ட படிப்பெல்லாம் படிச்சு இப்படி பேசுறீங்க, என்ன அர்த்தம்? படிச்ச குடும்பத்துக்குள்ள படிச்ச குடும்பத்துக்குள்ளதே அப்படி கேட்ட கல்விக்கு பட்டுன்னு சொல்றீங்கன்னா படிச்சிருக்கீங்க பேசுறீங்க. ஏன்னா படிக்காது பேச மாட்டீங்க. ஆனா நீங்க படிச்சனால பேசுறீங்க. அத தெரிஞ்சதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க என்ன சோத்தத்துனா அப்படி பேசுவியான்னு கேக்குறேன். கொஞ்சமாவது வெக்கறது அப்படி பேச கேக்குறேன். ஏன்னா உனக்கு ரோசமே வராது, ஒரு துப்பே இருக்காது. ஏன்டா எதுக்குடா வரல? அப்படி என்று கேட்ட கல்விக்கு பதில் சொல்லாம ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தான்னா அவனை கேட்கலாம் சூர்யா. ஆட உங்களை போல படிச்சாலும் கோவப்படலாமா? நீங்க எப்படிப்பட்ட ஆளு? எதுக்கே வந்தேன்? யாரை பத்தி கேட்டா? உன்னேதாயா சோத்த திண்டியா? அப்படி கேட்ட கல்விக்கு பதில் சொல்லாம நிக்கிறாள். அவன்கிட்ட சொல்லுவேன்னு உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப என்னைய கேட்கல. உங்களை எப்படிங்க சொல்ல முடியும்? எங்க உங்க படிச்ச படிப்புல நிக்க முடியுமா? ஒருத்தனாவது தங்க கட்டிட சிரிப்புனா அப்படி இருக்கணும். சிரிப்பு இல்ல சொல்ல முடியுமா? நான் தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அதானே அதானே. நீங்க என்னமோ என்னை திட்டுற மாதிரியே தெரிஞ்சிச்சு. ஆனா ஏயா நீ வேற சொல்ல முடியுமா? ரோசக்கார புள்ள எதை சொன்னாலும் கோவப்படுவியா? அப்படியே பாருங்க தவறாக சரியா? நீங்க எப்படி கூட வந்துடுறீங்களா? ஏன்னா கை அப்படித்தான் வரும். பாவ கட்டு போட்டு முட்டு போட்டு போதே பல பிரச்சனை தப்பிச்சு வந்திருக்கீங்க. ஏன்னா 1000 விஷயம் தான் அந்த படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறிய பாத்தீங்களா? அது பெரிய விஷயம். படிச்சால்தானே. நீங்க சொல்லுங்க சூர்யா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தங்க கட்டிடா, தங்க கட்டி. இந்த நாடக உடனே போட்டக்கூடிய கொரோனா குட்டி, கொரோனா குட்டி, கொரோனா குட்டி, கொரோனா குட்டி இப்படி நிப்பாட்டியா? நாய்க்குட்டி கேள்விப்பட்டிருக்கேன், பன்னிக்குட்டி கேள்விப்பட்டிருக்கேன். கொரோனா குட்டி. இந்த உலகத்துல பன்னிக்குட்டியை பார்த்து அதான் பயப்படுறானா? நாய்க்குட்டியை பார்த்து அதான் பயப்படுறானா? ஆனா கொரோனான்னு பேச்செடுத்தாவே ஒரு பயம் வருதா? தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறாங்க. அது மாதிரி உன்னை பார்த்தா இனிமே வரக்கூடிய காலத்துல பயம் வரும். ஏன்னா சூர்யான்னா பயம். ஏயா அப்ப நீ பார்த்து கொரோனாங்கிறியா? கொரோனா தான் 1 வருஷம் 2 வருஷம் தான் இருந்துச்சு. ரொம்ப பண்ற தவறா பேசுறீங்க. கொரோனாவே அடிச்சு ஓட வச்சு என் சிங்கத்தை எழுப்பி விட்டேன்னு. கோபப்படாத. எங்க இன்னொரு தடவை அது மாதிரி கத்துக்க வேணாம்பா. வேணாமா? ஆக நீங்க படிச்சாதானே? ஆமா. பேசுவீல்ல? பேசுவேன். நீங்க சொல்லுங்க சூர்யா, அகத்தின் அழகு. இப்பதானேயா சொன்னேன். சொல்லியா? இப்பதான் படிச்சாலும் பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3 தடவை சொல்லியா? சொல்லியா நீ முத? மறுபடியுமா? சொல்லியா? முகத்தில் தெரியும். அப்படி சொல்லியா? 4000 பேர் நாடகத்துல வந்து காலண்டர் போடலாம், நாடகம் ஆடலாம். ஆனா சூர்யா ஒத்த நாடகம் ஆடினாடு இந்த உலகத்துக்கு பேரு. அது 1000 நாடு ஆடுறது, நீ ஒரு நாடு ஆடுறது ஒரே நாள் சிறப்பு இல்லையா? வருஷத்துக்கு நான் ஒத்த நாடகம் தான் ஆறேன்னு சொல்றியா? அப்படி சொல்லாதீங்க. அறிவாளி ரொம்ப குறைவாத்தான் பேசுவேன். 1000 நீ எனக்கு உயர்வா பேசுற மாதிரி பேசிவிட்டு பள்ளத்துல தள்ளுற மாதிரி இல்ல. அப்படி பேசாத நீ. அப்படிப்பட்டானா நீ முத நீ பேசப்பட்டானா? என் சரித்திரம்டா, என் சரித்திரம், என்ன சரித்திரமே, என்ன சரித்திரமே, இந்த நாடக உலகம் கட்டெடுத்த என்ன சரித்திரமே, சரித்திரமே, என்ன சரித்திரமே.
ரொம்ப புகழ எந்த ஊருக்கும் போகாத அட்டை தருத்திரமே தருத்திரமே. நீ எதுக்கு தாண்டா போற? வெக்கம்னா உனக்குடா? நீ எல்லாம் கிறுக்குதமா ஏன்டா வர? உன்ன தனஞ்ச பேசுறா பேசு பேசு என்று பேசாமல் ஒருத்தன் நின்று கொண்டு இருந்தால் அவனை நிப்பாட்டி வச்ச நாங்க எப்ப சூர்யா உங்களை மாதிரி படிச்ச திறமை உனக்கு அது இருக்குமா? தருத்தரம் கேட்டது என்ன கேட்டியா யாரையா கேட்ட? கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாம நிக்கக்கூடிய ஒரு கோமாடியா இருந்தா நிப்பாட்டி வச்சு நான் கேட்பேன். இனிமே இதை கேட்காத. ஏன் நீ முத இல்ல வேணாம், தப்பா நினைக்காதீங்க. இல்ல வேணாம், நிப்பாட்டி நீ முத. நீ படிச்சாது எனக்கு தெரியும். இப்ப சொல்லு, அகத்தினாராகு மசத்த புடுங்க. இதேவா நிப்பாங்க. அடுத்ததுக்கு தாவ வேணாமா? இதை கேட்க மாதிரி கேட்டுவிட்டு என்ன கடவிட்டே இருக்கிறது. தவிர்றேன் போதும்பா. இல்லப்பா நீ இப்படியே போப்பா. தவணை நல்லா இருக்கா? ஒரு நேரத்துக்கு தவிதானே போக முடியும். நீங்க பேசுற பேச்ச பார்த்தா என் மேல கோபப்படுறீங்கன்னு அர்த்தம். கோபப்படுறீங்களா? என்ன கோபம்? இப்ப நீங்க கோபப்படுறீங்க. இந்த உலகத்துல புரியாத மனுஷன் கோபப்படலாம், ஆனா நீங்க கோபப்படலாமா? அப்ப நான் பேசுற பேச்சு உங்களுக்கு இன்னும் புரியலன்னு அர்த்தம். நான் புரியாம நிக்கிறேன். புரியாம தான் நிக்கிறேன். இன்னும் புரியுற மாதிரி பேசணும். சரி இல்லையா பேசாம இருக்கணும். அப்ப நான் புரியுற மாதிரி பேசுறேன், உங்களுக்கு புரியும். புரியுற மாதிரி பேசணும். இப்ப வெயில் நேரம் அதிகம். இப்ப உங்களுக்கு புரியுதுல? வெயில் நேரம் அதிகமா இருக்க ரோட்டு கடைகள்ல ஒரு கூழ் கடை போட்டுருப்பா. பாத்திருக்கீங்களா? போட்டுருக்கோம். கூழ் கடை. கூழ் கடை என்னென்ன கூழ் வச்சிருப்பாங்க? என்ன வச்சிருப்பாங்க? கம்மங்கூழ், கேப்பக்கூழ், மோர் தானே உண்மை. வச்சிருப்பாங்க. குழப்பம் இல்லையே. சரியா தானே இருக்கியே? என்ன மண்பானையில 3 தானே வச்சிருப்பாங்க. 4 வச்சிருப்பாங்களா? மிச்சரா அது பக்கி பைபிள். நீ சைடிச்சு தின்ற சொல்லியா? குழப்பம் இருக்கா குழப்பம் இல்லையா? இப்ப என்ன இதுக்கு குழப்பம் இல்ல? அவங்க எல்லாம் மிச்சர் அது ஒரு கணக்கு இருக்கு. அது சைடிச்சு தின்றது சொல்லுங்க. ஆமா குடிச்ச கூழுகள் எல்லாம் கம்மங்கூழ், கேப்பக்கூழ், மோர் தான் இருந்திருக்கு. முன்னாள் அப்பளம், மிளகா இந்த மாதிரி வச்சிருப்போம். வேற எந்த கணக்கும் இல்ல? இல்ல. நீங்க இப்ப சரியா தானே இருக்கீங்க? இருக்கேன். எந்த கோவம் இல்ல? குழப்பம் சரியா தான் இருக்க. நான் என்ன தண்ணியை விட்டு நிக்கிறேன்? நான் அதை போய் சொல்லலாமா? யாவாயால வாங்கி கொடுத்தது நீ தானே. விடுக்க தப்பு இல்ல. வாங்கி கொடுத்தா அதுக்காக குடிச்சிருக்கீங்களா? மருந்து வாங்கி கொடுத்தா குடிச்சு புரியல? குடிப்போம். குடிங்க தப்பு இல்ல. குடிப்போன்னு சொல்லாது, குடிப்பேன்னு சொல்லுங்க. வாங்கி கொடுக்கறது அங்க வாங்கி கொடுங்க. அப்படி இருக்கா பெருமை? முடிச்சிரும். இப்ப கூழ் கடை போட்டாச்சு. குழப்பம் இல்ல? என்னென்ன கூழ் இருக்கு? கம்மங்கூழ், கேப்பக்கூழ், மோர் இருக்கா? இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், கூழை கூட்டிக்கிட்டு கூழ் குடிக்க போறீங்க. நம்ம கூழ்சாமி இருக்காப்ல இல்ல? கூழை கூட்டிக்கிட்டு எங்க போனாலும் இந்த கூழ் விடக்கூடாதுங்க. கூழை கூட்டிக்கிட்டு கூழ் குடிக்க போறீங்க. பசியா இருந்துச்சுன்னா குடிக்கத்தான் போவேன். கேட்டது என்ன கூழ்? அதான் கேப்பக்கூழ். கேக்குறீங்களா? ஆமா. அதுக்கு முன்னால குடிச்சது கம்மங்கூழ். கம்மங்கூழ். கம்மங்கூழ் குடிச்சிய, அடுத்து கேப்பக்கூழ் குடிச்சிய. இப்ப கடைக்கு போனது கம்மங்கூழ் குடிக்கிறீங்க. பசி அதிகமா இருந்தா 2 கூழ் குடிக்கலாம். குடிக்கிறீங்கல? இப்ப போன வேகத்துல கூழ கூட்டிட்டு போய் கூழ் குடிச்சது கம்மங்கூழ். ஆமா கம்மங்கூழ். கடைக்காரர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. குடிச்சதுங்களா? கம்மங்கூழ். குடிச்சது என்ன கூழ்? கம்மங்கூழ். கேப்ப இல்ல கம்மங்கூழ். கேப்ப இல்லங்க கம்மங்கூழ். குடிச்சது என்னது? அதான் கம்மங்கூழ். கடைக்காரட்ட கேட்டியலா? கேட்டங்க. கடைக்காரர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. கொடுத்த கூழ வாங்கி குடிச்சியலா? குடிச்சேன். குடிச்சது என்ன கூழ்? கம்மங்கூழ். கேப்ப இல்லங்க கம்மங்கூழ். அதாங்க கேப்பங்க. நீங்க தப்பா பேசுறீங்க. இன்னும் உங்களுக்கு பேசுற புரியல. நான் கடைக்கு போய் கேட்டேன். கேட்டிய? கடைக்காரர் கொடுத்தாரு. கொடுத்தாரா? கம்மங்கூழ். இருந்த எத்தனை கூழ்? 2 கூழ். என்ன கூழ் கேட்டிய? கம்மங்கூழ், கேப்பக்கூழ். கேட்டியலா? கேட்டேன். குடிச்சது கம்மங்கூழ். அதான் கேப்ப. இல்லையா கம்மங்கூழ் தாயா குடிச்சேன். ஏய் கடைக்கு போனியாயா? போனியா? என்ன உனக்கு இழிப்பு வந்துருது? நான் கேட்டு திரும்ப சொல்ல என்ன அர்த்தம்? நான் தான் சொல்றல. கடைக்கு போனியா போலையா? ஐயா போனையா. கடைக்காட்ட காசை குடுத்தியா குடுக்கலையா? என்னையா வாழைப்பழ கதை மாதிரி வருது? குடுத்தியா இல்லையா? குடிச்சையா? குடுத்த கூழ் என்ன கூழ்? கம்மங்கூழியா? கூழ வாங்கி குடிச்சியா? குடிச்சேன். குடிச்சது என்ன கூழ்? கேப்ப. யோ நான் குடிச்சது கம்மங்கூழியா? கேப்பையா? கேப்ப நான் எப்படியா குடிப்பேன்? கடைக்காட்ட கேட்டியா? ஏய் இங்க வாயா. அப்புறம் எரிச்ச மசூர் வந்துகிட்டு இருக்கு. கம்மங்கூழ் குடிச்சங்கற அப்புறம் கடைக்காரட்ட போய் நான் சொல்றல கம்மங்கூழ் குடிச்சேன்னு. நீ போனில? போனேன். போன வேத்துல கடைக்காட்ட கேப்பியா கேட்க மாட்டியா? கேப்பதானே? கேட்டா தானே கொடுப்பாரு. எப்பா என்னங்க நான் கூழே குடிக்கலையா? என்னங்க நீங்க மக்கள் பட்னி கிடந்து கூட சாகுறேன். அப்ப நீங்க கேப்பகனே வேணான்றீங்களா? வேணப்பா. சரி இப்ப கேட்டது யாரு? யாரும் கேட்கல. கேட்டது யாரு? நீதாயா கூட கேட்டியா கேட்கலையா? கேட்க மாட்டேன்ட்டே. இனிமே கூடு கேட்டா எப்படி கேப்ப? இனிமே கூழு கடைக்கு போனா எனக்கு அந்த நினைப்புதாயா வரும். சரி பக்கத்துல விட்டுட்டு போங்களே. பக்கத்துல பார்த்தா ஜூஸ் கடை. ஜூஸ் கடையில போய் கரும்பு வேணும் கேக்குறீங்க. மொத்தத்துக்கு நீ லூசாக்க போற. விடுங்க, இதுக்கு மேல போய் லூசாக்க முடியுமா? என்னது? இல்ல உங்க அப்படி நீ சொல்லுங்க. ஆக்குனதே அப்படித்தானே. நான் இப்ப கேட்கல பதில் சொல்லுங்க. பக்கத்துல கரும்பு கடை. ஆமா. கரும்பு கடையில போய் கரும்பு வேணும் கேப்பியலா? கேப்பியலா கேட்க மாட்டீங்களா? மறுபடியும் கேப்பையா? ஆமா கேப்பேன். போனது கரும்பு கடை. ஆமாயா. என்னங்க கரும்பு கடையில போய் கேப்பன்றீங்க? அப்ப நானும் ஜூஸ குடிக்கிறப்ப குடியா
கூழு குடிக்கல ஜூஸ் குடிக்கல பட்னியா கிடந்து கூட சாகரையா விடியா. ஏன் கோபுறேன்? நான் இப்படி சொன்ன பின்னாலே நீங்க பாருங்க தெரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்க பாருங்க. உங்க ஊர்ல இப்படிதான் சிரிப்பாங்களா? சிரிப்பு. அப்புறம் காலையில போய் கூறிராஜன் போய் சேப்ப தப்பா விட்டுட்டு போ. சம்பளத்தை போய் கேப்ப அப்படின்னு கேட்டா அதுவும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போக தப்பு இல்ல. கடைசியில என் குடும்பம் நடுத்தரில் உட்கார. இப்ப நம்ம பேசுறப்ப சரியா இருக்கணும். இடவல்ல நம்ம பேசுறப்ப சரியா இருக்கணும்னா இடவல்ல நான் கடவுள்னு ஒரு படம் வந்து பாத்தீங்களா? ஆமா. நான் கடவுள் படம் பாத்தீங்களா? பாத்தேன். நான் கடவுள் படத்தினுடைய நடிகர் பேர் தெரியுமா? அவர்தான் ஆர்யா. நடிகர் ஆர்யா. அதான் ஆர்யா. ஆர்யா அதான் ஆர்யா. நடிகர் ஆர்யா. ஐயா சூர்யா. சூர்யா தான் கேக்குறேன். சூர்யா இந்த நீ சிரிச்சுக்கிட்டு வையே. சூர்யா படம் பார்க்க போனீங்களா போலையா? ஐயா படம் பார்க்க போனேன். போன படம் என்ன படம்? நான் கடவுள். நான் கடவுள் படத்துல நடிகர் ஆர்யான்னு கேட்டேன். அதான் சூர்யா இல்லப்பா ஆர்யா. என்ன எனக்கு இப்படி போய்கிட்டு இருக்கு? இல்ல ஆர்யா. ஆர்யா மொத்தத்துக்கு எல்லாத்தையும் லூஸ் ஆக்கிட்டியா? அது வாட்டுக்கு செவரேன்னு உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருந்ததை நானே பல வருஷங்கள் சிரிக்கிறேன். அது உங்களை பார்த்தா சிரிப்பா இருக்கு. இப்ப படத்தை பார்த்தாச்சு. இப்படி பேச்சு வாக்குல அடிச்சுக்கிட்டு உருண்டாங்க. ஆர்யா 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 ஆர்யான்னு கேட்டு கேட்டு கடைசியில் உடைச்சிட்டாங்க. போன இடத்துல விஷயத்தை கேள்விப்பட்டாப்புல உண்மையான ஆர்யா நம்ம உடம்பு பார்க்க போய் ஆர்யா ஆர்யான்னு கேட்டு மண்டையை உடச்சு விட்டாங்களே. நம்ம காசை செலவழிச்சுதான் அவங்க பார்க்கணும் சொல்லி மேலக்கட்ட அங்க இருந்து ஆர்யா வந்து அவங்க எந்த காசும் கொடுக்க வேணாம், அவங்க மருத்துவ செலவு எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த காசையும் கட்டிட்டாரு ஆர்யா. நல்ல மனுஷன். கட்டிட்டாரா? இப்ப கண்ணு முடிச்சோன்னு அவன் கட்டிருக்கான். பணத்தை கட்டினது ஆர்யா. அவர் தான் ஆர்யா. ஆர்யா ஆர்யா ஆர்யான்னு இருக்கேன். அப்புறம் ஆர்யா ஆர்யாட்டா சூர்யா நல்லா இருப்போம். கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க தவறா எடுத்துக்கூடாது. எனக்கு உங்களுடைய பேச்சு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமே அப்படி வேணாம். இப்ப ரொம்ப புதுமையா பேசுவோம். இந்த இடத்துல பாருங்களே. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சுருக்கமா புரியுற மாதிரி சொல்றேன். ஊருக்குள்ள ஒருத்தர் 2 ஆடு வளர்த்தானா. எத்தனை ஆடு? எப்ப என்ன ஊருக்கு கூட்டிட்டு போய் விட்டு என்ன அப்ப நடந்துச்சு? எப்ப யாராவது பைக் இருந்தா கொடுங்கப்பா. நான் பேசாம பைக்ல கூட ஊருக்கு போயிரப்ப. பாராப்படுத்துற மனுஷன். ஆரியா கதை விட்டுட்டு கூழு குடிக்க போனா கேப்பேங்கிறாப்புல, கரும்பு ஜூஸ் குடிக்க போனா கேப்பேங்கிறாப்புல, படத்துக்கு போனா யார் யான்னு கேக்குறாப்புல. இப்ப கடைசியில ஆட்டுக்கு வந்துட்டாருப்ப. ஐயா உனக்கா தான் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன போட்டு கொலையா கொல்றான மனுஷன். தப்பா சொல்றீங்க. நான் சரியா தான் பேசிட்டு இருந்தேன். ஏன் கோபப்படுறீங்க? நான் தப்பா பேசுறானா? கோபப்பட்டேன். நான் தப்பா பேசுறானா? ஏன் போட்டு என்ன போட்டு பாடாப்படுத்துற? உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ஊருக்குள்ள ஒருத்தர் 2 ஆடு வளர்த்தானா. வளர்த்து தொலைகிற 2 ஆட்டுக்கு அவங்க ஆத்தாப்பன் பேர் வச்சிருக்கேன். ஒரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்லுன்னு பேரு, இன்னொரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேரு. ஆட்டுக்கு இப்படி இல்லாமயா பேர் வைப்பாங்க? வச்சிருக்கானே. ஒரு ஆட்டுக்கு பேர் என்ன? ஐயோ பயமா இருக்கே சொல்றதுக்கே. மறுபடியும் சொல்லு. இன்னொரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்லாத. இந்த 2 ஆட்டையும் கூட்டிக்கிட்டு கம்மாக்கி தண்ணி குடிக்க போயிருக்கேன் முதலாளி. நான் கூட்டத்துக்குள்ள இறங்கி அந்த ஆட்டை காத்த நான் கட்டிக்கல. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்ப தப்பா பேசுறீங்களா இல்லையா? அப்படியே அந்த மனுஷன் போட்டு பாடா வருதுறாப்புல உனக்கு இழிப்பு வேற வந்திருக்குது. இழிப்பு. இப்ப கதையில 2 ஆட்டையும் கூட்டிக்கிட்டு கம்மாக்கி தண்ணி குடிக்க போயிருக்கேன் முதலாளி. எந்தெந்த ஆட்டை கூட்டியோனே? அதான் ஐயோ பயமா இருக்கே. மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்லாத. இந்த 2 ஆட்டையும் கூட்டிக்கிட்டு தண்ணி குடிக்கும் போது மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்கும் போது செத்தா வச்சு. ஆட சண்டாளத்தனமே. செத்த தண்டாடு வாயிலால சிவன் செத்து போச்சா? செத்து போச்சே. செத்த தண்டாடியா? அதான் மறுபடியும் சொல்லு. அதாங்க சொன்னேன். ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க. 2ல 1 மறுபடியும் சொல்லுன்னு மறுபடியும் சொல்ல மாட்டேங்க. மறுபடியும் சொல்லுன்றாரு தண்ணி குடிக்குமா செத்து போச்சு. செத்த தண்டாடி. அதான் மறுபடியும் சொல்லாடு. அதாங்க ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க. 2ல 1 மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்ல மாட்டேங்க. அந்த மறுபடியும் சொல்லுன்றாரு தான் செத்து போச்சு. செத்த தண்டாடி. ஆடு சாகலப்பா. ஆடு சாகல. என்னையா கலாண்டு போயிட்டாங்க. உனக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஆடு ஆளை கொல்ல போற. என்ன இந்த இலப்பம் கிராமத்துல ஒரு உசுர் போகுது. இப்ப நான் தவறா பேசுறேனா? என்ன தவறா பேசுறேன்? ஏன் மறுபடியும் சொல்லுன்னு சொல்ல மறுபடியும் அந்த கதையை நீ திருப்பி சொல்லுடா. நான் ஏன் இப்படி பேசுறேன் தெரிஞ்சா நீங்க என்ன ஒரு கோபப்பட மாட்டீங்க. நான் ஏன் இப்படி பேசுறேன்? எதுக்காக அப்படி பேசுறேன்? இது வரைக்கும் நான் ஆட்டை சொன்னதில்லை. உனக்கா சொல்றேன் சூர்யா. நான் எதுக்கு வங்கடையா உன்ட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கணும்? எனக்கு என்ன தேவையா? ஆனா ஏன் இன்னைக்கு நான் இப்படி பேசுற வார்த்தை எந்த கொமாடிக்கா நான் சொல்லல. ஆனா உனக்கா சொல்றேன் சூர்யா. கேட்டுக்க சூர்யா. எனக்கு நினைத்த வாழ்க்கை அமையல. கிடைத்த வாழ்க்கை தான் அமைஞ்சிச்சு. சரி இப்ப என்னதுக்கு? கிடைத்த வாழ்க்கை அமைஞ்சனால நினைச்ச வாழ்க்கை என்னால வாழ முடியல. அதுக்கு கிடைச்ச வாழ்க்கையத்தை வாழ்ந்தேன். கிடைச்ச வாழ்க்கை கிடைச்சனால எனக்கு நினைச்ச குழந்தை பருவம் அமையல. கிடைச்ச குழந்தை பருவம் வந்து அமைஞ்சிச்சு. கிடைச்ச குழந்தை பருவம் அமைஞ்சனால
நினைச்ச குழந்தை பருவத்துல வாழ முடியல. உனக்கு என்னதான் கிடைச்ச குழந்தை பருவத்துல தான் வாழ்ந்தேன். கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சனால நினைச்ச பள்ளிக்கூடத்துல படிக்க முடியல. கிடைச்ச பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். கிடைச்ச பள்ளிக்கூடத்துல படிச்சனால நினைச்ச உத்தியோகத்துக்கு போக முடியல. கிடைச்ச உத்தியோகத்துக்கு தான் போனேன். கிடைச்ச உத்தியோகத்துக்கு போனனால நினைச்ச வருமானத்தை வாங்க முடியல. கிடைச்ச வருமானம் தான் கிடைச்சிச்சு. கிடைச்ச வருமானம் கிடைச்சனால நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண முடியல. கிடைச்ச பொண்ணத்தை கட்டுனு. கிடைச்ச பொண்ணை கட்டுனால நினைச்ச பணப்பெண்ணால வாழ முடியல. ஏற்கனவே லூஸு அவன் மெண்டல் ஆக்கிட்டியே. ஏற்கனவே லூஸு டவுசர் ஓடலன்னு சொல்றான்டா. சரி இதை போட்டுக்கிட்டு டவுசர் ஓடாம வரலாமடா. கூட்டமாச்சு அந்த என்ன அதிகப்படுத்திக்கிறாயா? அப்ப கிடைச்ச டவுசர் கிடைக்கல. வேணாம். அப்ப ஆடு செத்துச்சுல, அந்த செத்தாடு அப்படி நான் செத்துருவேன். இரு போட்டு சூர்யா சூர்யா பட்ட இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தை சத்தம் கிடைச்சு யாரு? 2 பொம்பளை பிள்ளை. என்னுடைய பேரு ஒன்னு தங்கை வள்ளி, இன்னொரு பிள்ளை புள்ளி. தங்கச்சி பேரு வள்ளி. வள்ளியா? நான் கூப்பிடுறேன். ஆனா ஒண்ணு கேட்க சொல்லியா நாடக உலகத்துல சூர்யா எத்தனை பேர் குளிர் காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல் வந்து தப்பிச்சு பிழைச்சு போனாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூளைக்காய்ச்சல் வராம தப்பிச்ச ஒரே கோமாடி சங்கத்துல சூர்யாவை தவிர யாருமே கிடையாது. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இவ்வளவு நேரம் பேசுனதுல சரியா? இப்ப தாயா ஒரு நல்ல வார்த்தை சொன்ன போட்ட வேஷம். நான் எப்பயுமே நல்லா ஆடுதாங்க. என்ன நீங்க பாக்குற கோணம் அப்படி இருக்கு. என்னங்க மூளை காய்ச்சல் வராதா? சத்தியமா வராது. ஏப்பா ஏப்பா மூளை இருந்தாவளப்பா மூளை காய்ச்சல் வரும். வராப்பா எனக்கு கடைசியில் தத்துட்டு பார்த்து மூளை இல்லாம தான் தெரிஞ்சு ஒரு 4 தடவை பேசியே வச்சிட்டியடா. இழிச்சுக்க